ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணுறேன். கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு போல் கட் பண்ணி கிராஸாக கட் பண்ணி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாக நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த கிராஸ் பீஸை ரெண்டாக மடித்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். கொஞ்சம் பட்டி நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா உள்ளே ஒரு லைனிங் அதே மாதிரி ஒரு கிளாத்தை கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பட்டி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ரெண்டு பட்டியுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறேன். எங்கெங்கே அந்த கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கணும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு பக்கமுமே நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்து லைனிங்கை மேலே வச்சு பேக் பார்ட் தைக்கிறேன். பேக் பார்ட் தைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா பார்த்து தைக்கணும். ஏன்னா வந்து உள்ள ஒரு மாதிரி துணி வந்து இழுத்துக்கிட்டு வரும். அதனால் பார்த்து தைக்கணும். பேக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே 1 இன்ச்சு போல் மடிச்சுக்கலாம். அடுத்து ஸ்லீவ் எடுத்து ரெண்டு பக்கமுமே ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிடலாம். பொதுவாகவே லைனிங் ப்ளவுஸ் தைக்கணுன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக தைக்கணும். இல்லைன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி பஃப் விழுந்த மாதிரி அப்படியே துணி வந்து லைனிங் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஆனால் வந்து அந்த துணி வந்து சேலை துணி வந்து கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கிறனால உள்ளே வந்து ஒரு மாதிரி காற்று உள்ளே பஃப் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து தைக்கணும். எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. லைனிங்கோட அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பேக் பார்ட்டுக்கு நல்லா மடித்து ஏற்கனவே 1 இன்ச் மடிச்சிருக்கோம். இது இன்னொரு இன்ச் மடித்து ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து 3 டாட்டையும் பிடிச்சிக்கணும். டாட்டோட நீளம் வந்து 2.25 இன்ச்சு. அதனால் 2.25 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கிறேன். சென்டர் டாட்டு, ஆம்ஹோல் டாட்டு, 3 டாட்டையுமே ரெண்டு பக்கமுமே பிடிச்சிக்கிறேன். பட்டி எடுத்து ரெண்டு பக்கமுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். பட்டிக்கு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே மடித்து அடிச்சுக்கோங்க. பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே மேலே ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி தைங்க. ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
2 பக்கமும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவையுமே இழுத்து தைக்கக்கூடாது. நான் எல்லா ஒரு வீடியோஸ்லேயும் நான் இதுதான் சொல்லியிருப்பேன். ஸ்லீவை வந்து இழுத்து தைக்கக்கூடாது. அதே மாதிரி கிராஸ் பீஸையும் இழுத்து தைக்கக்கூடாது. இழுத்து தைச்சோம்னா அந்த இடத்துல சுருக்கம் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம இழுக்காமையே ப்ளவுஸை தைக்கணும். அந்த பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். அளவு ப்ளவுஸ் எடுத்து பேக் ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்து மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக 3 ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்டிச் போட்டுக்கிறேன் 2 பக்கமும். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கழுத்தை ஒரு தடவை அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி முடித்தோன்னே ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போதே அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், நீட்டாக. பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குன்ட்டு. இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும்.